நடந்து தள்ளி போய் இது கூழ் வியாபாரம், இந்த டிஃபன் ஹோட்டல் கடை, சின்னதாக ஒரு கடை வச்சுருப்போம். அவங்களுக்கு வந்து பொச்சிட்டு போகிறோம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ஒரு கண் திஷ்டி பொச்சிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. வியாபாரம் ஓடாது. அதுக்கு தகுந்த மாரி வந்து நம்ம போட்ட முதலே எடுக்க முடியாது. ஒரு தலை பூண்டு தலை ஒரே ஒரு இது தான் இருக்கும். எல்லா பூண்டுலேயும் வந்து பல்லாக நிறையா இருக்கும். கொசன்னு அப்படியே வந்து கீத்து தான் இருக்கும். அது போல் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பூண்டு அப்படியே ஒரு இது வெங்காயம் மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. வணக்கம், நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி. உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இந்த நம்ம ரோட்டு ஓரம் வந்து கடை, சின்ன சின்ன கடை வியாபாரம், இந்த தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க இல்லையா, நடந்து தள்ளி போய் இது கூழ் வியாபாரம், இந்த டிஃபன் ஹோட்டல் கடை, இந்த பதார்த்த கடை, காய்கறி எல்லாமே எந்த கடையாக இருந்தாலும் சின்ன கடை பெரிய கடையிலேருந்து எல்லாத்துக்கும் இதை செய்யலாம். எப்படின்னா, நம்ம வந்து சின்னதாக ஒரு கடை வச்சுருப்போம். அவங்களுக்கு வந்து பொச்சிட்டு போகிறோம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ஒரு கண் திஷ்டி பொச்சிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இவெல்லாம் வந்து வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிடாம அது உக்காந்த இடத்துலேயே சம்பாதிக்கிறான், நாம் கஷ்டப்பட்டு கிடக்கிறோன்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் உங்கள் மேலே ஒரு பொச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவங்க அந்த ஏக்கத்தாலே நம்மளுக்கு வந்து வியாபாரம் ஓடாது. அதுக்கு தகுந்த மாரி வந்து நம்ம போட்ட முதலே எடுக்க முடியாது. நம்ம இது இப்போ ஒரு டிஃபன் கடை போடுறோமா, நம்ம அந்த இதெல்லாம் செய்வோம், நல்ல வியாபாரம் ஓடிக்கினே இருக்கும். நம்ம கஸ்டமர்லாம் வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு அந்த வியாபாரமே ஓடாது. சாப்பாடு செஞ்செல்லாம் வந்து அப்படியே திருப்பி பாதிக்கு பாதி தான் விற்கும், திருப்பி எடுத்து போகிற மாரி இருக்கும். இந்த கூழ் வச்சு ரோட்டு வாரத்தில் விற்கிறாங்க இல்லையா, அவங்களும் இது போல் தான். இது ரொம்ப கொஞ்சம் வெய்யானோடனே கூழ் ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகின மாரி ஆகிடும், புளிச்சு போன மாரி. இதெல்லாம் நீங்கள் இந்த நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு அந்த திஷ்டி கண் திஷ்டி எது இருந்தாலும் பொச்சிருப்பு போகாமல் எதிர்மறை எண்ணங்கள், எதிரில் இருக்கிறவங்க ஒரு எண்ணம் கெட்ட எண்ணம் வைப்பாங்க இல்லையா, அது எதுவுமே வராது. உங்களுக்கு நல்ல வியாபாரமாகவும் நல்ல வந்து வியாபாரத்தை வளர்ச்சி கொடுக்கும். நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா இதை வந்து பெரிய கடையிலேருந்து சின்ன கடைன்னெலாம் கிடையாது, பெரிய கடையெல்லாம் செய்யலாம். நம்ம பெரிய கடை வச்சுக்கிறாங்க இல்லையா, மளிகை கடை, எந்த கடையாக இருந்தாலும் பெரிய பெரிய ஹோட்டல் அவங்களும் இதை செய்யலாம். அது வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த வசியத்தை நல்லா ஈர்த்து கொடுக்கும். அந்த திஷ்டி கண் திஷ்டி எது இருந்தாலும் வந்து விலகிடும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பரிகாரம் வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த கடையில் வியாபார விஷயம் எல்லாத்துக்குமே அனைத்து விதமான பரிகாரத்துக்கும் வீடியோ போடுவேன். உங்களுக்கு தேவையான வீடியோலாம் இதில் வரும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் நான் சொல்கிற பரிகாரத்தை வீட்டிலே நீங்கள் எளிமையான முறையில் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாகும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பரிகாரத்துக்கு போவோம். எப்படின்னா, நான் சொல்கிற மாரி செய்யுங்க. இந்த கடையில் போய்ட்டு பூண்டு விற்கிது இல்லையா, அந்த கடைக்கு போனீங்கன்னா ஒரு தலை பூண்டு, இந்த நம்ம சின்ன வெங்காயங்கிறது பார்த்தீங்களா, சின்னதாக வெங்காயம் அந்த சைஸில் வந்து ஒரு தலை ஒரே ஒரு இது தான் இருக்கும். எல்லா பூண்டுலேயும் வந்து பல்லாக நிறையா இருக்கும். கொசன்னு அப்படியே வந்து கீத்து தான் இருக்கும். அது போல் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பூண்டு அப்படியே ஒரு இது வெங்காயம் மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வெள்ளை வெங்காயம் பார்த்துருப்பீங்களா, வெள்ளை வெங்காயம் அதுமாரி தான் இருக்கும். பூண்டு ஒரே பூண்டாக இருக்கும், ஒரே ஒரு மாரி. அது போல் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். நிறைய கிடச்சின்னா ஒரு அரை கிலோ அளவு கூட வாங்கிக்கலாம். அது வந்து அந்த பூண்டு வாங்கி வச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் பத்திரப்படுத்தி வச்சிக்கணுன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட இருக்கும். அதை நீங்கள் பதமாக வச்சுக்கிற முறையில் இருக்குது. அது பூர்ணம் புக்காத ஒரு அளவுக்கு அந்த கருப்பாக மாறாத அளவுக்கு வச்சுக்கலாம் பத்திரமா எடுத்தாந்து. அதுபோல் தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. வாங்கி எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த புணுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. புணுகு அது ஒரு டப்பா வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பூண்டை உரித்து அந்த தோல் இருக்குது இல்லையா, அதை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த புணுகை வழித்து லைட்டாக சுற்றி அந்த
பூண்டை சுற்றிலையும் தடவிடுங்க. தடவி ஏதாச்சும் கீழே ஸ்டாண்டு மாரி வச்சு அது மேலே வர ஜனம் வந்து இந்த பூண்டை பார்க்கணும். இது நீங்கள் வச்சுக்கிறத பார்க்கணும். யார் வந்தாலும் போனாலும் யார் எட்ட இருந்து பார்த்தாலும் இது தெரியணும். இது வந்து அவங்க பார்க்கலனா கூட இதனோட பார்வை வந்து அவங்க மேலே படணும். இந்த பூண்டு வந்து அவங்கள பார்க்குற மாரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி ஐடியா பண்ணி வச்சுக்கிறீங்களே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த கந்திஷ்டி யார் என்ன உங்களுக்கு கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறாங்களா, பார்வை பார்க்குறாங்களா, இவன் அந்த கடையேறக்கூடாது, காலி பண்ணின்னு போயிடணும், இவன் இங்கே ரோட்டு ஓரத்தில் கடை வச்சுக்கிறான், இங்கே இது நம்ம ஒரு மாதிரி எந்த கடையாக இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கு, ஒரு மாதிரியே நினைப்பாங்க. அந்த நினப்பு வராது அவங்களுக்கு. அந்த கந்திஷ்டி ஆகப்பட்டது வெளியில் எடுத்துடும். உங்களை வந்து அந்த கடையை வந்து சேராது, அவங்களுக்கே திருப்பி போயிடும் அந்த கந்திஷ்டி ஆகப்பட்டது. எப்படி சொல்கிறேன்னா, கந்திஷ்டி வந்து ஒரு செய்வனியோட அதிகமானது கந்திஷ்டி. செய்வனை செஞ்சால் கூட பொறுமையாக தான் வேலை செய்யும். கந்திஷ்டி வந்து உடனே உன் மேலே நான் ஒரு கண்ணு வச்சுட்டுன்னா உடனே உங்களுக்கு வந்து அந்த தாக்கம் உருவாக்கிடும். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கும். செய்வனைனாச்சும் 1 மாதம் 2 மாதம் அதுக்கு வந்து ஆளை பிடிச்சி இது எங்களை மாரி ஆளை பிடிச்சி செய்யணும் சூனியம் அது இதுன்னு எதை செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை செய்யணும்னா ஏகப்பட்ட பணங்காசு செலவு பண்ணி அவங்க செய்வாங்க. இந்த கந்திஷ்டி இந்த கெட்ட எண்ணம் இந்த ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இல்லையா பார்வை, அந்த இது வந்து இது இந்த செய்வனோட வந்து அதிகமான பவர் அது கந்திஷ்டி ஆகப்பட்டது. நீங்கள் இந்த நான் சொன்ன மாரி இந்த பூண்டை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திஷ்டி எதுவுமே வராது. எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துடும். நல்ல கடை வியாபாரம் ஓடும். உங்களுக்கு வந்து பணம் வந்து நல்லா சேரும். அந்த திஷ்டி ஆகப்பட்டது உங்களுக்கு எப்பயுமே வந்து தாக்காது. இந்த பூண்டு எத்தனை நாளைக்கு வைக்கணும்னா 3 நாளைக்கு தான் வைக்கணும். அந்த நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து 3 நாளைக்கு தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தது எடுத்து அதை எங்கே தண்ணி கால்பட இடத்துல போட்டு மறுபடியும் அது போல் பூண்டை உரித்து வச்சுக்கிங்க. வச்சு அந்த புணுக்கு தடவி வச்சிங்கன்னா அதே போல் 3 நாளைக்கு ஒரு ஐட்டம் மாற்றுங்க. அது ஒன்றும் செலவுலாம் அதிகமாக கிடையாது. பூண்டு ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கலாம். அதே போல் தொடர்ந்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வியாபாரம் வரும். நல்ல ஜனம் வசியம் ஆவாங்க. ஜனமும் வந்து அந்த திஷ்டிலாம் போயிடுச்சுன்னா ஜனம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வியாபாரம் நல்லா ஓடும். இது வந்து சின்ன கடைன்னு கிடையாது, எந்த கடைக்கு வேணாலும் செய்யலாம். நீங்கள் மளிகை கடை, ஹோல்சேல் கடை, பெரிய பெரிய கடை வச்சுருக்கீங்க, அதுக்கும் செஞ்சால் இது பவர் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பூண்டுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஒரு தலை பூண்டு இந்த பூண்டிலே மாற்றமானது இல்லை. அதனால் வந்து இதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த புணுகு வந்து வசியத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதனால் வந்து அந்த புணுகு இருக்கிற இடத்துல தெய்வ நடமாட்டமே இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொன்ன மாரி செஞ்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வியாபாரம் வசியமாகும். நீங்கள் அதுபோல் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் இருங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு, சின்ன கங்கனாங்குப்பம், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு, கடலூர் 2. தொடர்புக்கு 994323205009 8940355468.